அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டது எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக செவ்வாய் பெயர்ச்சி எந்தெந்த விஷயங்கள்ல உறுதிப்படுத்த போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு ராசியாக செவ்வாய் பெயர்ச்சியில் கன்னிராசி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய். அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் சூரியனும் சஞ்சரிப்பது மும்மடங்கு ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. தற்போது 3ஆம் இடமாகிய விருச்சிக ராசியில் தனது சொந்த ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சகாயாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் புதனின் ராசியான கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாயினுடைய பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். இது கோல்சார விதியின் அடிப்படையில் நன்மை தராது என்றாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறாருங்க. இது கூடுதல் சிறப்பான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் திசை நடைபெறும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், குரு புக்திகள் நடைபெற்றால் மிக பெரிய அளவில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படும். ஆனால் அதே சமயம் புதன் புக்தி நடைபெறும் போது செவ்வாய் திசை நடைபெற்றால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் சுக்கிரன் உள்ளிட்ட நட்பு கிரகங்கள் சம கிரகங்களின் புக்தியோ திசையோ நடைபெறும் போது சில நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் சனி திசையோ சனி புக்தியோ நடைபெறும் போது செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல்வேறு வகையில நன்மையை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் மங்களகாரகனாக இருக்கிறார். இந்த தருணத்துல பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தி முடிக்கலாங்க. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். காதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் பூமிகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய். ஏனென்றால் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகத்தையும் பல்வேறு விஷயங்கள்ல சாதனை புரிவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் பாதியில் நின்ற பல பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். தொழில் துவங்கக்கூடிய பணி பாதியில் நின்றாலோ அல்லது வீடு பாதியில் கட்டி முடிக்க முடியாமல் நின்றாலோ அதை புதிய உத்வேகத்துடன் துவங்குவதற்கான வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க. சனியின் ஆதிக்கத்தில் உத்தியோகம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இருந்தாலும் உத்வேகக்காரனாகவும் உத்தியோகக்காரனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். அவர் உத்தியோகக்காரனாக பல்வேறு விஷயங்கள்ல உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறார். வங்கி கடன், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்தும் உங்களது தொழிலை விரிவுபடுத்துதல், தொழிலை துவங்குதல் போன்ற பணிகளை மிக சிறப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் உலகில் எந்த விதமான சாதனையாளராக இருந்தாலும் கூட அந்த சாதனையை அவர்கள் புரிவதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அவர்களால் அந்த சாதனையை செய்திருக்க முடியாது. அதே போன்றுதான் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த அற்புதமான வாய்ப்பை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமை எதுவோ அந்த துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். இது சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது சகோதரக்காரனாகவும் இருக்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் நிலவக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் போன்ற அனைத்துமே மறைந்து ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. குடும்பத்தில் சகோதரர்களுக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில்
வாக்குக்காரனாக இருக்கிறார். பல்வேறு வகையில் ஏற்பட்ட வாக்குவாதங்களை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் ஆளுமை திறனையும் ஆற்றல் வீரமும் அதிகரிக்கிறதுங்க. ஏனென்றால் மூளைக்காரகனாகவும் செயல்படுகிறார் செவ்வாய். இது ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் வளைந்து கொடுக்காமல் தர்மம், நீதி, நியாயம் என செயல்படக்கூடிய அற்புதமான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறாருங்க. இதன் காரணமாக இந்த தருணத்தில் ஏராளமான சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் வாழ்வில் உச்சநிலையை அடைவதற்கு எதிர்கால வாழ்வை ஒளிமயமான மாற்றிக்கொள்வதற்கான பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது சனி மற்றும் குருவை தவிர செவ்வாய்க்கு தான் உள்ளது என்பதை இது ஒரு கூடுதல் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சிறப்பு பார்வை உண்டு என்ற ஒரு சிறப்பான கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் அவருடைய சிறப்பு பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் செவ்வாயினுடைய பார்வை 8, 9, 12 ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. 4ஆம் பார்வையாக சுகஸ்தான பார்வையாக விரயஸ்தானத்தை 12ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான விரய செலவுகள், சுப விரய செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெற போகிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பாக்கியஸ்தானத்திற்குரிய பலன் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அஷ்டம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிறாருங்க. 8ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பெண்மணிகளுக்கு எண்ணிலடங்கா தொல்லைகள், தொந்தரவுகள் இருந்த ஒரு சூழ்நிலை நிச்சயமாக மாறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த தருணத்தில் குருவும் சுக்கிரனும் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை. ஏனென்றால் குரு வக்ரத்திலும் சுக்கிரன் நீட்சத்திலும் சஞ்சரிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுக்கு இருந்து வந்த உடல் சார்ந்த தொல்லைகள் விலகும், சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகளும் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகளுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் கிடைக்கிறது. சொந்தமாக கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பணிகளிலும் மிக சிறந்த வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆடு மாடு வாங்குதல் யோகம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு